பால் சேர்க்காத பால் பாயாசம் செய்வது எப்படி? இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி மில்கே இல்லாமல் நாம் பால் பாயாசம் செய்ய போகிறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா சேமியாவை எடுத்து நல்லா வறுத்து ஏர் ஃப்ரையரில் வச்சு நல்லா ஹீட் பண்ணி வறுத்தெடுத்துட்டு இதை பொடி பொடியாக இந்த மாதிரி கப் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். சுடுது இப்படி இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கணும். சரிதா? வறுத்து எடுக்கலாம், பொரிச்சு எடுக்கலாம். இதை நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணி கூட நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கலாம். அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போது சின்ன சின்ன துண்டாட்டு பொடிச்சு எடுத்த இந்த சேமியாவை நம்ம பாயில் பண்ணணும். ஒரு 3 கப் வாட்டரில் போட்டு நல்லா பாயில் பண்ணணும். ஒரு 15 நிமிஷம் பாயில் பண்ணால் தான் நமக்கு அந்த டேஸ்ட் வரும். இப்போ ரெடி ஆகிட்டு இதை வேக வைக்கணும். இப்போது மில்க் பவுடர் எடுத்துக்கோங்க. எந்த பிராண்டுனாலும் நோ ப்ராப்ளம். ஒரு கப்பு சேமியாவுக்கு ஒரு 3/4 கப்பு மில்க் பவுடர். இந்த மில்க் பவுடரில் ஒரு கப்பு வாட்டர் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ நாம் இந்த மில்க்கு மிக்ஸ் பண்ணதை நம்ம எதுவும் பாயில் பண்ண போகிறதில்ல. இந்த மாதிரி பாயில் பண்ண சேமியாவில் இப்போ சுகர் ஆட் பண்ணி அது முடிஞ்சதுக்கப்புறமா இந்த மில்க் பவுடரை இந்த மிக்ஸை ஆட் பண்ணுறோம். அவ்வளோதான். இப்போது 1 கப்பு சுகர் எடுத்துக்கணும். இந்த 1 கப்பு சுகரை 1 கப்பு வாட்டரில் நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். ஒரு 1.5 கப்பு சுகர் சேர்த்துக்கலாம். நான் 1 கப்பு சுகர் தான் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் வேனிலா எசன்ஸ் எடுத்து இந்த மில்க் மிக்ஸு கூட ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பாயில் பண்ண இந்த சுகர் சிரப்பில் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். சேமியா ஆல்ரெடி வேக வச்சு எடுத்துட்டோம். இது சுகர் சிரப்பில் ஒரு 2 பாயில் பண்ணிக்கிட்டு அப்புறமா கண்டென்ஸ்டு மில்க் ஒரு 2 ஸ்பூனு நான் சேர்த்துக்கிறேன். இது டேஸ்ட்டு வேறு லெவலில் நமக்கு எடுத்து கொடுக்கும். ஸோ 2 ஸ்பூனு கண்டென்ஸ்டு மில்க்கு சேர்த்துக்கிறேன். இது சேர்த்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த மில்க் மிக்ஸு அதை ஆட் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். மில்க் மேடு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அந்த மில்க் பவுடர் மிக்ஸு, அந்த பால் பவுடர் மிக்ஸு அதை ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நமக்கு ஸ்டவ் ஆஃப் கண்டிஷனில் தான் இருக்கணும். ஸோ இப்போது நீங்கள் உங்களுக்கு ஒரு பிஞ்ச் ஆஃப் அது பேர் என்ன பவுட்ரு, அந்த பூ மாதிரி இருக்குமே, குங்குமப்பூ, ஒரு சின்ன பிஞ்சு குங்குமப்பூ, சாஃப்ரான், இது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்த டைமில். இப்போது நீங்கள் நெய்யில் ஒன்லி முந்திரி, கிஸ்மிஸ் இவ்வளோத்தையும் வறுத்து ஆட் பண்ணிக்கணும். இதுதான் ஃபைனல் ஸ்டேஜ். டேஸ்ட்டு சும்மா அல்டிமேட்டாக இருக்கும். இப்போ 2 ஸ்பூனு நெய் எடுத்துக்கிறேன். நெய் நல்லா மெல்ட் ஆகிற கண்டிஷனில் நீங்கள் ஃபஸ்ட்டு கேஷ்யூ சேர்த்துருங்க. கேஷ்யூ சேர்த்துக்கிறேங்க. நான் ஒரு பிஞ்சு ஏலக்காய் சேர்த்துட்டேன். கேஷ்யூ கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்து வரும்போது
நீங்கள் வந்து அந்த கிஸ்மிஸ் சேர்த்துட்டிங்கன்னா கரெக்டாக பேலன்ஸ் ஆயிரும். ஸோ இந்த மிக்ஸை வந்து நம்ம மில்க்கு பவுடர் மிக்ஸு கூட அந்த சேமியா பாயாச மிக்ஸு கூட சேர்த்துட்றோம். அல்டிமேட்டான டேஸ்டியான மில்க் பால் இல்லாத பால் பாயாசம் தயார்.